எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோமங்கலம் கலங்களில் நம்ம மீன் பிடிச்சி வீடியோவாக போட்டோம் இல்லையா, அதே இடத்துல மறுபடியும் மீன் பிடிக்கலான்னு போயிருந்தோங்க. அங்கே போனால் மீன் பிடிக்கும் சொந்தங்கள்லாம் சேர்ந்து மீன் பிடிக்க நிறைய பேர் அங்கே வந்துருந்தாங்க. சரி, நான் தூண்டி முள் போடலை, அவங்க வலை விட்டு மீன் பிடிக்க போகிறாங்க, அதை நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுங்க. கலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக மட்டும்தாங்க தண்ணி வருது. அந்த கலங்கள் கீழே கல்லுங்கெல்லாம் நிறைய இருக்கா, தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதால நிறைய மீன் இருக்குங்க. தங்கு சோளை எடுத்துட்டு அந்த கலங்கள் கீழே தண்ணி நிற்குது, வலையை விட்டுட்டாங்க. அந்த லாஸ்ட்டாக தண்ணி வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தாங்க நிறைய ஜிலேபி மேலே நிற்கிது, போயிட போதா. அந்த கல் சந்தெல்லாம் வலையை விட்டுட்டாங்க. அழகா வலையை விட்டதுக்கு அப்புறமா தண்ணி வருது இல்லையா, அந்த இடத்துல நிறைய ஜிலேபி மீன் இருந்தது. அதை போய் துரத்தி விட்டாங்க பாருங்க, எல்லாமே வலையில மாட்டிக்கிச்சுங்க. அது சூப்பரா இருந்துச்சுங்க பார்க்க. அந்த கல்லு சந்தில் நிறைய மீன் இருக்குங்க. மாட்டினது என்னமோ கொஞ்சம் மீன் தான், ஆனால் வலையில மாட்டிக்கிட்டே இருந்துச்சா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் கலங்களுக்கு எல்லாம் தண்ணி நிற்கும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் மீன் பிடிச்சிருக்கீங்களான்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கலங்கள் கீழே நம்ம நிறைய மீன் பிடிச்சி வீடியோவாக போட்டிருக்கோம், எல்லாமே நான் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணும்னா போயிட்டு பாருங்கள். கலங்களில் சுத்தமாக தண்ணி நின்று போச்சுங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, அலையில் மட்டும் தண்ணி சரிஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொடி மீன் ஏறி நிற்கிதுங்க. அது வீடியோ எடுக்க முடியல சரியா. இன்னும் கொஞ்சம் தண்ணி வராமல் இருந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்து அழகாக போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். எல்லாமே ஜிலேபி மீன் தாங்க மாட்டுச்சு, ஒரே ஒரு பன்னீர் சொட்டை மீன் மட்டும் மாட்டுச்சு. அலையை விட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும், 10 நிமிஷத்துல இவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்களா, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. நம்ம சேத்துப்பட்டு கலங்களில் மீன் பிடிச்சி வீடியோவாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த இடத்துலையும் போயிட்டு நாங்கள் பார்த்தோம். இதே மாதிரி அந்த கலங்கள் நிறைய மீன் இருக்குங்க, ஆனால் பிடிக்கவே இருக்கு நிறைய. சேத்துப்பட்டு கலங்களில் நம்ம நிறைய மீன் பிடிச்சி வீடியோவாக போட்டோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம், கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். நாங்கள் மீன் பிடிச்ச டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்குங்க. 12 மணிக்கு அந்த வெயிலுக்கு தண்ணி வருது இல்லையா, தண்ணி வரும்போது எதிர் திசையில் நிறைய மீன் ஏறி கலங்கள் ஓரமாகவே நிற்கிதுங்க. அப்போ அவங்க வலையை விடும்போது அந்த வலையில் நிறைய மீன் டக்குன்னு மாட்டிக்கிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரா மொத்தம் வந்துச்சுரா, மொத்தம் வந்துச்சு பரா. இந்தாடா பையே. உழுது பாரு, அப்படியே 2 ஜோடியா மாடிச்சு பாரு. மாடிக்கு போறாங்க.
போதுண்ணா போதுண்ணா. மாறி டேய் அவன் ஆண்டி நான் பாய்ந்து ம்